وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை, இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் முதலிலே எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை சரியான முறையில் அறிந்து கொண்டாக வேண்டும். முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய இந்த உலகத்திலே வாழுகிற நாம் எப்படி வாழ்ந்தால் அவனுடைய அன்பை பெற முடியும், அவன் நம்மிடத்திலே எது மாதிரியான நடவடிக்கைகளை விரும்புகிறான், எதிர்பார்க்கிறான், இந்த விஷயத்தை நாம் தெளிவாக தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான், அவனோடு எப்படி நாம் நடந்து கொண்டால் அவனுக்கு பிடிக்கும், இந்த விஷயத்தில் முஸ்லிம்களாகிய நாம் கூட இஸ்லாம் சொல்லித் தருகிற அந்த இலக்கணங்களை சரியாக அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்பதை அறிந்து கொள்ளாத காரணத்தினால் உலகத்தில் நடக்கிற விபரீதங்களை கடந்த 2-3 நாட்களாகவே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடவுளுக்காக, கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக ஒருவர் குழியிலே அமர்ந்து மண்ணை போட்டு மூடி சமாதி ஆகுறார், தவம் இருக்கிறாராம். 2 நாளைக்கு பிறகு பார்த்தா பணமா வர்றாரு. இப்ப கடவுளுக்காக வேண்டி, கடவுளுடைய அன்பை பெறுவதற்காக வேண்டி அவர் சமாதி ஆகுறேன் ஆகி தவம் இருக்க போய் கடைசியில் என்ன ஆச்சுன்னா தன்னை தற்கொலை செய்து கொள்கிறார். இன்னொரு ஆளு சமாதியா இருக்க போய் அவர் அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க. அவரும் பண்ணிட்டா என்ன ஆகுறது? நேத்து 13 வயசு 12 வயசு பாலகன், தாய் தந்தையருக்கு சேவை செய்ய வேண்டியவன், தாய் தந்தையருடைய அரவணைப்புல இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து கடவுளுக்குன்னு தன்னைய அர்ப்பணிக்கிறேன்னு சாமியார போனதை பாக்குறீங்க. என்ன காரணம்? இப்ப கடவுள் இதெல்லாம் விரும்புறாருன்னு நினைக்கிறாங்க. நம்ம இடத்துல கடவுள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, நம்ம சாவுறதை விரும்புறாரு, நாமளே தியாகம் பண்ணிக்கிறத விரும்புறாரு. கடவுளுங்கிறவரை இப்படி எல்லாம் செஞ்சா தான் கடவுளை திருப்தி பண்ண முடியும். கடவுளை திருப்தி பெறுறது லேசான விஷயம் கிடையாது. இப்படியெல்லாம் இந்த மனித குலம் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் பலர் அப்படி நம்புகிறார்கள். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அல்லாஹ்வை பற்றி சரியான முறையிலே நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய தீமைகள் இருந்து நம்மளை காப்பாற்றும். முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நாம மர்ம வாழ்க்கையை நம்புறோம். இந்த உலகத்தில் நம்ம எப்படி செயல்பட்டோமோ அதுக்கு ஏற்றவாறு மறுமையில் அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் அல்லது நரகத்தை தருவான். இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் இதை எப்படி தெரிந்திருக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய அமல்களுக்கு, நம்முடைய நல்லறங்களின் காரணமாகத்தான் நமக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருகிறான் அப்படின்னு நம்ம விளங்கி வைத்திருக்கிறோம். அது கிடையாது. நீங்க எவ்வளவுதான் நல்லறங்களை செய்தாலும் சரிதான், நீங்கள் சொர்க்கத்துக்கு போறது உங்களுடைய நல்லறங்களினால் கிடையவே கிடையாது. அல்லாஹ்வுடைய கருணையினால் தான் அந்த ஜட்ஜ்மெண்டை நீங்கள் பெறுகிறீர்கள். இது முதலில் அல்லாஹ்வை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சமாச்சாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்றாங்க, லன் யுத்கில அஹதன் அமலுல் ஜன்னா, எந்த ஒரு மனிதனையும் அவனுடைய அமல்கள், நல்லறங்கள் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. நீங்க செய்யற அமல்களின் காரணமாக சொர்க்கத்துக்கு போலாம் நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காதுங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அன்ட யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் நீங்களுமா இவ்வளவு அமல் செய்றீங்களே, இந்த அமலுக்கு கூட சொர்க்கம் கிடைக்காதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நானும் இல்ல, என்னுடைய அமலுக்கு அல்லாஹ் சொர்க்கம் தர முடியாது. இல்லா யத்தகம்மதனி அல்லாஹு பி ரஹ்மத்தின் மின்ஹு, அவனுடைய அருளால் அல்லாஹ் என்னை போர்த்தி கொண்டாலே தவிர என்னுடைய அமலுக்கு சொர்க்கம் கிடைக்குமானா கிடைக்காது. இதுக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு செய்திருக்கிற அருட்கொடைகளோடு ஒப்பிட்டு பார்த்தால் நாம் செய்கிற அமல்கள் ஒண்ணும் கிடையாது, ஜீரோ தான், கோழி முட்டை தான். நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம் 5 வேளை நம்ம தொழுது விட்டோம், நோன்பு எல்லாம் வைத்து விட்டோம், ஜக்காத் எல்லாம் கொடுத்து விட்டோம், இது பயங்கரமான நினைத்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் அல்லாஹ் நமக்கு தந்திருப்பதற்கு நன்றி கடன் செய்வதற்கு இது போதுமா? அவன் இன்னும் கொஞ்சமா உங்களுக்கு தந்திருக்கிறான். அவன் தந்திருப்பதற்கு கணக்கு பண்ணி, ஏன்பா நீ உனக்கு மூச்சு விடுறீல, ஒரு மூச்சை இழுக்கிறதுக்கு ஒரு அமல் செய்யணும், விடுவதற்கு ஒரு அமல் செய்யணும். இந்த ஒண்ணுக்கு மட்டும் நீ நன்றி கடன் செய்வதா இருந்தால், உன்னுடைய காலமெல்லாம் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருந்தா கூட, தூங்காம, வேற வேலை செய்யாம, வியாபாரத்துக்கு போகாம,
எல்லா நேரத்திலையும் வாய் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்குது. இப்படி நான் அர்ப்பணித்தால் கூட மூச்சு விடுறதுக்கும் மூச்சு இழுக்கிறதுக்கும் மட்டும்தான் நன்றி செலுத்தின. மீதிக்கலாம் உன் கண்ணுக்கு எப்ப நன்றி செலுத்த போற, காதுக்கு எப்படி செலுத்துவ, உனக்கு தந்திருக்கிற இன்ன பிற பாக்கியங்களுக்கெல்லாம் நீ என்ன செய்ய போற? அப்ப அவன் தந்திருப்பதோடு கம்பேர் பண்ணி கணக்கு பண்ணி இங்க வாங்கன்னு கூப்பிட்டு நீங்க சொன்னலாம் செய்யுங்க, நீங்க செஞ்ச அமலையெல்லாம் சொல்லுங்க நல்லா போட்டு சரி அதுக்கு ஒரு மார்க் போட்டுருவோம். இப்ப நான் செஞ்சதெல்லாம் உனக்கு சொல்லட்டுமா அப்படின்னு அல்லாஹ் ஒரு லிஸ்ட் எடுத்தான்னு சொன்னா அது லெஜரா ஏறிடுமே. இதுக்கு நீ என்னப்பா பண்ணுன? இதுக்கு எனக்கு எவ்வளவு செய்யணுமோ அவ்வளவு நீ செய்யல. நான் கருணையினால உன்னைய தள்ளுறேன், கருணையின் காரணமாகத்தான் உன்னைய தள்ளுறேனே தவிர அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இது சொல்லிவிட்டு ஃபஸத்திது வகாரிபு, அதனால நடுநிலையா போய்க்கிறங்க. ஒரேடி அல்லாஹ்வுக்கு போறேன்னு கருணையில போக போறீங்க. சொன்ன அளவுக்கு செஞ்சுட்டு போயிருக்கணுமே தவிர நாங்க அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்க போறோம், மார்க் அதிகமாக போறோம், மார்க்குனால நீ சொர்க்கத்துக்கு போகல, சொன்னது செஞ்சுக்கிட்டு போயிருக்கணுமே தவிர என்னமோ நம்ம நிறைய செஞ்சா சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு உன் கணக்குல உன்னுடைய அமல்ல வரவு வைத்து சொர்க்கத்துக்கு போலாம் நினைக்காத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அவர்களுடைய அமல்கள் கூட அவங்கள சொர்க்கத்துல சேர்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கூப்பிட்டு வைத்துக்கொண்டு நம்மளை விட்டுருவோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு அல்லாஹ் கிட்ட வைத்துக்கொண்டு நீங்க என்னென்ன செஞ்சீங்க சொல்லுங்க ஒரு லிஸ்ட போட்டு விட்டான். இப்ப அல்லாஹ் திருப்பி கொடுக்கறான் லிஸ்ட, நான் உங்களுக்கு என்னென்ன செஞ்சு தெரியுமா அப்படின்னு அள்ளி கொடுத்தான்னு சொன்னா அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆகுமா? கொஞ்சமாச்சு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை விட அல்லாஹ் அவர்களுக்கு செய்திருப்பது கோடானு கோடி மடங்கு அதிகம். அதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிறேன்னு கணக்கு பண்ணி கொடுக்கறதா இருந்தா ஒன்னு சொர்க்கத்துல கொடுக்க இயலாது. இவ்வளவு தானே உனக்கு முடியும், நான் தானே உன்னை படைச்சிருக்கிறேன், உன்னால இதான் ஏழு போ சொர்க்கத்துக்கு. அப்படித்தான் நாம இறைவனிடத்துல சொர்க்கத்தை அடைவது போனா போறாங்க பலவீனமா நம்ம தான் படைச்சுட்டோம், இதுக்கு மேல இவங்கள்ட்ட எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு தான் அல்லாஹ் நம்மளை அனுப்புறானே தவிர கட் அண்ட் ரைட்டா கணக்கு பண்ணி அனுப்புறதா இருந்தா ஒருத்தரும் தேர மாட்டோம். அப்ப அல்லாஹ்வை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய கருணையின் காரணமாகத்தான், அவனுடைய வள்ளல் தன்மையின் காரணமாகத்தான், அவனுடைய பெருந்தன்மையின் காரணமாகத்தான், அவனுடைய மன்னிப்பின் காரணமாகத்தான், அற்பமானதிலே அவன் திருப்தி அடைகிற காரணத்தினால்தான் நமக்கு அவன் சொர்க்கத்தை தருகிறானே தவிர நம்முடைய அமல்களுக்கு கணக்கு பார்த்து அவன் தருவது இல்லை. இது அல்லாஹ்வை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கு சான்றாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்திகளை சொல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்வானா, மஹ்ஷர் மைதானத்தில் இந்த விசாரணை நடக்கும் இல்லையா, அன்னைக்கு நஜ்வாண்டு ஒரு விசாரணை இருக்குதுங்க. அந்த பாக்கியம் எல்லாம் நமக்கெல்லாம் தரணும். நஜ்வாண்ட ரகசிய விசாரணை, எல்லாம் ஓபனா தான் நல்லா விசாரிப்பான். அல்லாஹ் யாருக்கு கருணை காட்டுறானோ அவங்கள மட்டும் அல்லாஹ் என்ன செய்வானா, இங்க வாடான்னு கூப்பிடுவானா. கூப்பிட்டு அவனை கருணை காட்ட நினைச்சிட்டான் அல்லாஹ். மஹ்ஷர்ல எல்லா மக்களும் கூடி இருக்கும் பொழுது அவனை தனியா கூப்பிட்டு ரகசியமா வச்சுக்கிட்டு, நீ இந்த தப்பு செஞ்சீல, இந்த தப்பு செஞ்சீல, இத்தனை அதை செஞ்சீல, இத்தனை இதை செஞ்சீலன்னு அவன் என்ன செய்வான், விளவெடுத்துருவானா. ஆஹா, என்ன ஒரு தனியா கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இப்படி ஒண்ணுன்னா கேட்கிறான என்ன ஆகுமோ, இப்படி விளவெடுத்து போனவன்னு அல்லாஹ் சொல்லுவானா, இது எனக்கு உனக்கு தான் தெரியும், எவனுக்கும் தெரியாது, நான் மறைச்சிட்டு போடுறேன். அல்லாஹ் என்ன செய்வானா, கூப்பிட்டுக்கிட்டு அவனை விளவெடுத்து போக வைத்து அவன் செய்ததெல்லாம் சொல்லி காட்டி விட்டு இவன் ஆடி நடுங்கி போயிருப்பான் பாருங்க. அப்ப அல்லாஹ் சொல்லுவானா, இது உனக்கு தெரியும் எனக்கு தெரியும், உலகத்தில் எவனுக்கும் தெரியாது, உலகத்தில் நான் மறைத்தபடியே இப்போ மறைக்கிற ஓடுறா சொர்க்கத்துக்குங்கிறான். அப்ப அல்லாஹ்வுடைய கருணையில் போறோங்கிறத பாருங்க. இதுக்கெல்லாம் கணக்கு பண்ண என்ன வருது, இதை செஞ்சா அதை செஞ்சான்னு கேட்டுவிட்டு இதுக்கெல்லாம் கணக்கு பண்ண என்ன வருது, இதாவது பரவாயில்லை. கருணையினால் தான் அல்லாஹ்ங்கிறவன் நம்ம மேல கருணை உள்ளவன் விளங்கல. நம்ம எல்லாருமே நம்ம என்ன விளங்குறோம், நம்மள கரட்டு முரடானவங்க மாதிரியும் அப்படி அட்டைக்கு மிதிச்சு ஒரு எஜமானி அடிமைகளை வச்சு நடத்துவாங்க சவுக்க கையில வச்சுக்கிட்டு, அந்த மாதிரி ஒரு சர்வாதிகார ஆட்சியில் இருக்கிற ஒரு மன்னன் எப்படி மக்களை போட்டு கசைக்கு புலிவானோ அந்த மாதிரி ஒரு கொடுங்கோல் மன்னன் மாதிரியும் ரப்புல் ஆலமீன் விளங்கி இருக்கிறமே தவிர அவன் அளவற்ற அருளாளன் நம்ம விளங்கவில்லை. அவனுடைய அளவற்ற அருளுக்கு இன்னொரு தன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சில ஆட்கள் அல்லாஹ் என்ன செய்வான, மலக்குகளை கூப்பிட்டு இந்த அவங்க எல்லாம் கூட்டிட்டு வாங்க, யாரும் கருணை காட்ட நினைக்கிறானோ கூட்டிட்டு வந்துட்டு அல்லாஹ் சொல்லி அனுப்புவான மலக்குகள்கிட்ட, நீங்க போய் அவங்ககிட்ட என்ன செய்யணும் தெரியுமா, அவன் செஞ்ச சின்ன சின்ன தப்புகளையா சொல்லி காட்டுங்க, பெருசு கேட்டுறாதீங்க. பெருசு சின்னதுமா சேர்ந்து நம்ம செஞ்சிருப்போம்ல, கூடுதல் நிப்பாட்டி வச்சுக்கிட்டு பெருசு ஒன்னையும் கேள்வி கேட்காதீங்க. ரொம்ப சின்னது இருக்கும்ல, அவன் காது நோண்டினியா, இப்படி பண்ணியா, குசும்பு பண்ணியா, ஒரு ஆளை பத்தி சிரிச்சியா, இப்படிங்கிற மாதிரி விஷயம், இதெல்லாம் சின்ன விஷயங்கள். ஒரு ஆளை பத்தி நக்கல் பண்றது, கிண்டல் பண்றது, இது மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களா எடுத்துக்கிறோம். இவன் திருநது, மற்றபடி சினிமாவுக்கு போனது, விசாரம் பண்ணது நிறைய பண்ணிருப்பான். அதை கண்டுக்கிறாம அல்லாஹ் என்ன செய்வானா, கூப்பிட்டு வச்சுக்கிட்டு மலக்குகளை விட்டு சின்ன சின்னதா சொல்லி, இத்தனை இவன் காதை நோண்டுனியா, ஆமா அவன் நினைக்குவான்
இதெல்லாம் போட்டுக்கிட்டா அப்ப பெருசுலாம் வந்து என்ன ஆகும் அவன் நினைக்குவாங்க. இப்ப இந்த மாதிரி அற்பமானதெல்லாம் முடிச்சு நோண்டி கேட்கறத பார்த்தா நம்ம கதை ஒண்ணு தேராது போல இருக்குத அப்படின்னு அவன் நினைக்குவானா. அப்படி மலக்குகள்லாம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது கடைசியா அல்லாஹ் எல்லாம் சொல்லி முடிச்சு அல்லாஹ் வந்து என்ன செய்வானா, இந்த சின்னதெல்லாம் செஞ்சீங்கல்ல இது எல்லாத்தையுமே நீ செஞ்ச தப்பான நன்மையை மாத்திரம் போட. நீ செஞ்ச தப்பு இருக்குல்ல, நான் கருணை செய்ய நினைச்சிருக்கிறதுனால உன்னுடைய ஒவ்வொரு தப்பையும் நன்மையாக நான் மாற்றுகிறேன் அப்படின்னு நல்லா சொல்லுவானா. இவன் சும்மா இருக்க வேண்டியதானே. அப்ப இவன் சொல்லுவானா, நான் பெரிய பெரிய பயங்கரமான விஷயம்லாம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் காணாம இப்ப இவனா வாலண்டியரா அல்லாஹ் வந்து அவன் சின்ன சின்னதெல்லாம் கேட்டுவிட்டு பெருசை விடுறான். இவன் என்ன செய்வானா, வழுக்கட்டாயமா தானா முன் வந்து யாரெல்லாம் இதென்ன சும்மா நோண்டுனதையும் இதையும் கேட்கறிய, நான் வேற என்னென்னலாம் பண்ணிருக்க தெரியுமா, அதெல்லாம் இங்க பட்டியல்ல காணலையே அப்படின்ற உடனே அல்லாஹ் அது சொல்றான். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்படி கேட்பான்னு சொல்லிவிட்டு கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிக்கிறாங்க. இப்படி கேட்பான் அவன், அப்படி அவன் கேட்கிற அளவுக்கு எல்லாம் கண்டுக்கிறாம இருப்பான். இது சொல்லும்போது ரசூலுல்லாஹ்க்கு சிரிப்பு வருது, அல்லாஹ்வுடைய கருணை நினைத்து. அவர்கள் கடவாய்ப்பற்கள் தெரிகிற அளவுக்கு சிரித்து விட்டு ஓடுற சொர்க்கத்துக்கு காணல. நான் கேட்க எது சொல்றேன், நானே கேட்கல உன்ட்ட, உனக்கு இருக்கு தேவையில்லாத வேலைன்னு சொல்லி அல்லாஹ் அவனை போட்டு செய்வானா, சொர்க்கத்துக்கு அனுப்புவானா. அப்ப அல்லாஹ் வந்து நம் மீது காட்டுகிற கருணை வந்து இப்படிப்பட்டது. நம்ம அமலும் கணக்கு பண்ணிலாம் செய்யற மாதிரிலாம் தெரியல பார்த்தா, அவன் தன்னுடைய அருளை கொண்டு நம்மை கொண்டு சொர்க்கத்தில் சேர்க்கிறான் என்பதற்கு அவன் நம்முடைய தப்புகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் மறைக்கிறான் பாருங்க. அந்த மறைக்கிறதுலே அவனுடைய கருணை வெளிப்படும். ஏன்னா இதை ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய விஷயங்கள் நம்ம மிஸ்டேக் நம்ம அடிபட்டு போயிடும். அல்லாஹ்வை சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நிறைய தவறுகள் நம்மிடமிருந்து நீங்கிரும். அதே மாதிரி வந்து அல்லாஹ்வுடைய அந்த மறக்கும் தன்மைக்கு, மன்னிக்கிற தன்மைக்கு, கருணைக்கு இப்ப நம்ம எத்தனை விஷயங்கள் மனசுல போட்டு பிளான் பண்ணுவோம். அவனை கொல்லணும், இவனை இதோட தொலைச்சு முழிவுறணும், இவனை காலி பண்ணி பொண்ணு, இவனை ஒழிச்சு கட்டி தான் மறுவேளை, இப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு நபரை பற்றி அதை பத்தி நம்ம பல மாதிரியான சிந்தனைகள் நமக்கு வரும். இப்படி எல்லா மனுஷனும் இதுக்கு அப்பாற்பட்டவன் கிடையாது. யாரும் இதுல இருந்து நான் அப்பாற்பட்டவன் அப்படின்லாம் பெருமை அடித்துக் கொள்ள முடியாது. அப்ப ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதுக்குள்ள பலவிதமான கெட்ட எண்ணங்களை கொள்கிறான். தப்பான எண்ணங்கள், தப்பான காரியம் செய்யணும், தப்பான செயல் செய்யணும் என்றெல்லாம் எண்ணம் கொள்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா, இந்த எண்ணம் கொள்வது உலகத்தில் யாருக்கும் தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். நான் நினைக்கிறேன்டா எனக்கு தெரியும், படைச்ச இறைவனுக்கு தெரியும். உலகத்தில் யாருக்குமே தெரியாது. நானா வெளிப்படுத்தி இந்த மாதிரி அவனை காலி பண்ணலாம் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னா அதனால வேண்டாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் உண்மையில் நான் நினைச்சிருக்கிறது யாருக்கு தெரியும்னா எனக்கு தெரியும், படைச்ச இறைவனுக்கு தெரியும். இப்ப இறைவனுக்கு தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால அவன் முடிச்சு நம்மளை மிதிக்கலாம்ல. யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியும்லடா, நீ நினைச்சே இல்லையா, ஏன்டா நினைச்ச அப்படின்னு நம்மளை கேட்கறதுக்கு அவனுக்கு ரைட் இருக்குது. வேற ஒருத்தன் கேட்கல அவனுக்கு முடியும். ஏன்னா அவன் இங்க வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறதுனால, நம்ம இதயத்தில் நினைக்கிறது வரைக்கும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்க காரணத்தினால நம்மை அவனால் விசாரிக்க முடியும், விசாரிக்க அதிகாரம் இருக்குது. அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துகள், என்னுடைய சமுதாயத்தவர்கள் மனதிலே ஒன்றை நினைத்தார்களேயானால், திட்டமிட்டார்களேயானால், அதை வெளிப்படையாக யாரிடமாவது சொல்லாத வரை அல்லது அந்த திட்டத்தை செயல் வடிவமாக்காத வரை அதுக்கு கொஸ்டின் கிடையாது. தெரியும், ஆனா கொஸ்டின் கிடையாது. அல்லாஹ்வுக்கு தெரியும், கொஸ்டின் பண்ணலாம், பண்ணுனா உன்னால மறுமொழி சொல்ல இயலாது. ஆமா நினைச்சேன்னா ஒத்து ஆகணும். ஏன்னா படைச்ச இறைவன் கேட்கும்போது உன்னால மறுக்க இயலாது. அப்ப அதையும் எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்குன்னு உள்ள வானவர்கள் இத்தனை இப்படி நினைச்சான்லாம் இருக்கு ரெக்கார்ட்ல. அப்ப ரெக்கார்டு பூர்வமா நிரூபிக்க இயலும் பொழுது கூட அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நினைச்சது விட்டு நினைச்சு உனக்குள்ள இப்படி அமைக்கிறான். நினைச்சீங்களா, யார்ட்டும் சொல்லல இல்ல, நினைச்சது செய்யல இல்ல, விடு, முடிஞ்சு வச்சுக்காத. இந்த சினிமாவுக்கு போன நினைச்ச காலையில் இருந்துச்சு முதல் வேலையா சினிமாவுக்கு போயிடணும் நினைச்சிட்டு என்ன பண்ணல, அப்படியே அதையே நினைச்சுக்கிட்டே இருந்துட்டு அதை செய்யாம விட்டுட்ட, நடைமுறைப்படுத்தல. இது கொஸ்டின் கிடையாது. நீ அல்லாஹ்வுக்கு பயந்து விட்டான்னு இல்ல, ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால நீ செய்யாம விட்டுட்ட, அது கூட கொஸ்டின் கிடையாது. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையினால நினைச்சதை நீ செய்யவில்லை, செஞ்சா மட்டும்தான் கேட்பேன். வெளிப்படையா நீ செய்யல என்று சொன்னா நீ நினைச்சதுக்காக என்னிடத்துல எந்த ஒரு கேள்வியும் கிடையாது. அப்ப நம்ம எப்படி நம்ம அல்லாஹ் நம்ம மீது மறுமை பேரை தருகிறான் என்று சொன்னால் கருணையில தான் தரான். இதுக்கெல்லாம் பிடிச்சா என்ன கதியா வருது? நினைச்சதுக்கெல்லாம் பிடிச்சா ஒண்ணு தேர்வோமா? நம்ம நினைச்சது நம்ம என்ன நினைக்கிறோன்றதுக்கெல்லாம் பிடிச்சோம்னு சொன்னா நம்முடைய எண்ணங்கள்ல எவ்வளவு ஒழுங்கா இருக்குது? பாதி ஒழுங்கா தேராது, பாதி கெட்ட எண்ணம் தான். செயல்கள் வேணா ஒரு 75 நல்லது செய்யணும் மனுஷன்ல இருக்கலாம். எண்ணங்களை பொறுத்து எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 50% மேல 75% மேல கெட்ட எண்ணங்கள் தான் ஜாஸ்தியா நம்ம இடத்துல இருக்குது. இதுக்கெல்லாம் கொஸ்டின் கிடையாது. இப்படி ஒரு கருணை காட்டு போனாக அல்லாஹ் இருக்கிறான். இது ஒரு அவனுடைய தனிச்சிறப்பாக நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் நோயாளி ஆயிட்டான்.
நோயாளி ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஆரோக்கியமா இருக்கிறான். ஆரோக்கியமா இருந்த காலத்தில் அவன் நபிலான சுன்னத்தான விரும்பத்தக்க எத்தனை காரியங்களை எல்லாம் செய்கிறான். நோயாளியான காரணத்தினால் அதை செய்யல, கடமையை மட்டும் செய்யறான். இப்ப அல்லாஹ் என்ன பண்ணுவானா, போட்டு தரல, அவன் 3 மாசம் நோயா கிடந்தானா 3 மாசம் எல்லாம் செஞ்சான்னு எழுதுறான்ல. நம்ம 3 மாசம் ஒண்ணுமே செய்யல. நோயாளியா இருந்த நேரத்தில் கடமையை மட்டும் செஞ்சுட்டோம். நோயாளியா இல்லாத நேரத்தில் சுன்னத்து நபிலிருந்து நிறைய வணக்கங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தோம். படுக்கையில் விழுந்துட்டோம், குர்ஆன் ஓத முடியல, சுன்னத்தான தொழுவ முடியல, தான தர்மங்கள் பண்ண முடியல, தாவா பண்ண முடியல, ஒரு ஆளை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்ல முடியல, எவ்வளவோ நல்லறங்களை நம்ம இழந்துட்டோம். படுத்த படுக்கையா 1 வருஷமோ 2 வருஷமோ 3 வருஷமோ 10 வருஷமோ கிடக்குறோம். 10 வருஷம் என்ன கணக்குன்னு சொன்னா, நீ ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன கணக்கு அந்த கணக்கு. நம்ம ஆரோக்கியமா இருக்கும்போது என்ன நல்லறங்கள் செய்து கொண்டிருந்தோமோ அதை இப்பவும் செய்யறான்னு எழுது பண்றான்ல. அப்ப நம்ம அமலை கொண்டா போறோம் சொர்க்கத்துக்கு? அமலை கொண்டாங்க போறோம், ஒண்ணுமே பண்ணலையே. பண்ணாமல வர வைக்கிறான். நம்ம பண்ணி வர வச்சாதான் அமலை கொண்டு நீங்க சொல்லலாம். நம்ம ஒண்ணுமே பண்ணல, அவன் பாட்டுக்கு நீ செஞ்சேங்கிறான். நீ இத்தனை நோயாளி விசாரிச்சேங்கிறான். நீ 2 ஜூஸ் ஓதுனேங்கிறான். நேத்து ஓதுனதுனால, நேத்து 1 ஜூஸ் ஓதுனீல, இன்னைக்கு ஓதுன, நாளைக்கு ஓதுனேங்கிறான். அப்ப நோயாளியாக இல்லாத நேரத்தில் நம்ம என்னென்ன நல்லறங்களை எல்லாம் செய்தோமோ அதெல்லாம் நோயாளியாக இருந்த காரணத்தினால் நாம் விட்டு விட்டோம் என்று சொன்னாலும், அதே மாதிரி சஃபர்ல போற பிரயாணத்தில் நிறைய விஷயங்களை விட்டுருவோம். ஊர்ல இருக்கிற மாதிரி அவ்வளவு காரியத்தையும் பயணத்தில் செய்ய முடியாது. பயணத்தில் நிறைய அந்த வேலைகள் இருக்கிற காரணத்தினால சுன்னத்து நபில்கள் எல்லாம் விட்டுருவோம். பயணத்துக்கு இதே மாதிரி 3 நாள் பிரயாணத்தில் அந்த ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருந்த பல இரவு தொழுகை விட்டுறோம், சுன்னத்தான தொழுகை விட்டுறோம், நிறைய குறைபாடுகளை செஞ்சிடறோம். வழக்கமான திக்ருகள், தொழுகைக்கு பிந்தி ஓத வேண்டிய அப்படி நிறைய மிஸ் பண்ணிடுறோம். 3 நாளைக்கு நம்ம மிஸ் பண்ணலன்னு அர்த்தமா? இங்க ஒழுங்கா பிரயாணத்துக்கு முந்தி ஒழுங்கா நடந்து இருந்தால், பிரயாணத்தில் இருந்து நீ விட்ட அந்த 3 நாளும் நீ அதை செஞ்சேன்னு தான் கணக்கு. செய்யாமலே செஞ்சோன்னு கணக்கு போடுறான் அல்ல. அப்ப மறதிக்கு கொஸ்டின் இல்லைங்கிறான், நோய்க்கு கொஸ்டின் இல்லைங்கிறான். பிரயாணத்தில் இருக்கிற காரணத்தினால சில காரியங்களை நீ விட்டிருந்தேன்னு சொன்னா நீ செஞ்சதாக கணக்கு வைப்பேன்னு சொல்றான். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதுக்கு விளக்கம். அல்லாஹ்வுடைய அருள்ல தான் வண்டி ஓடுது. நம்ம சொர்க்கத்துக்கு போறதெல்லாம் அவன் கருணை பார்வையை தாறுமாற அள்ளி வீசுறான். ரொம்ப கரடு முரடா நிக்கலாம. நான் யார் நீ யாரா, எனக்கு நீ செய்யறதுக்கு போதுமாடான்னு கேட்க மாட்டேங்கிறான். நான் செஞ்சிருக்கிற ஒரு ஆள் உங்களுக்கு கோடி கோடியா என்ன செய்யறாரு, உதவிகள் செய்யறாரு. அவருக்கு நீங்க என்ன பண்றீங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் மட்டும் சொல்றீங்க, திருப்தி அடைவாரா? ஏண்டா நான் செஞ்சதுக்கு சலாம் தானே கேட்பாரா இல்லையா? நான் உனக்கு எவ்வளவு பண்ணிருக்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டு இருக்கிற, காலை பிடிக்க வேணாமா, காலை விழ வேணாமான்னு கேட்பானா இல்லையா? அப்ப ஒரு மனிதன் தான் அதிகமான உதவிகள் செய்திருக்கும் பொழுது அதுக்கு நிகரான உபகாரங்களை உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறான். அவன்றது கிடையாது. நீ அடியா நான் உன்கிட்ட போட்டியா, உனக்கு நான் போட்டியா, போ நீ இப்படிதான் இருப்ப, நான் பார்த்து உன்னைய கருணையில தள்ளி விடுறேன், இப்படிங்கிறவனாக இறைவன் இருக்கிறான் என்பதை அடுத்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு கேட்டா நிறைய சம்பவங்களை சொல்றாங்க. ஒரு மனிதன் போய்கிட்டே இருக்கான் தெருவுல. இதை பார்த்தா ஒரு அமல் தான் உங்களுக்கு தெரியாது, இது ஒரு நன்மைன்றே உங்களுடைய சிந்தனைக்கு படாது. ஒரு நாய் தாகத்துல துடித்துக் கொண்டிருக்கிறது. தெருவுல போறான், ஒரு நாய் தாகத்துல நாக்க தொங்க போட்டு கொண்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. ஒரு கிணத்துக்கிட்ட இருக்கிறது. இவன் பார்க்கறான், எதுவுமே தண்ணியே இல்ல. அவனுடைய அந்த துணியை எடுத்து முடிச்சு போட்டு நீளமாக்கி அந்த கிணத்துக்குள்ள விட்டு அந்த துணியை ஈரமாக்கி மறுபடியும் அதை இழுத்து அதை புழிஞ்சி அந்த நாய் வாயில ஊத்தி அதனுடைய தாகத்தை என்ன செய்யறான், தீர்த்துறான். இதை பார்த்து அல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தாங்க முடியலையா, புடிச்சு போறான் அவன சொர்க்கத்துல. இது ஒண்ணு போல நடக்குங்கிறான். அல்லாஹ் என்ன பண்ணுவானா, ஒரு நாயுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக தன்னுடைய வேலை வெட்டிலாம் விட்டுட்டு அதுக்குன்னு ஒருத்த மெனக்கட்டான் பாரு, கருணை காட்டின பாரு, இந்த ஒண்ணுக்காக வேண்டி அவனை சொர்க்கத்துல தள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். சில ஆளுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கெல்லாம் நம்மள நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். இவன் எப்படி இங்க வந்திருப்பான், இவன் எப்படி நம்ம பள்ளிவாசல கதிட்டு இருந்தா இவன்லாம் சொர்க்கத்தில் நிக்கிறான், நம்ம சொர்க்கத்துல நம்மள அல்லாஹ் அனுப்புனான்னு சொன்னா நம்ம பார்த்து ஆச்சரியப்படுவோம். எதுக்கு வந்திருப்பான், ஒரு நாயினால வந்திருப்பான், ஒரு பூனையினால வந்திருப்பான். இப்ப சொர்க்கத்துக்கு வருவதற்குரிய காரணங்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப அற்பமாவெல்லாம் அல்லாஹ் ஆக்கி வச்சிருக்கான். ஒருவன் சொர்க்கத்துக்கு போவதற்கு என்னமாவது ஒரு அற்பத்தை இப்போடு உள்ளவனை சொர்க்கத்துக்கு அனுப்பவன அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா நமக்கு ஒரு குழந்தைய கொடுத்து அல்லாஹ் கையை எடுத்துட்டான், குழந்தைய கொடுத்து எடுத்துட்டான்னு சபர் பண்ணிக்கிறியா, அதுக்கு சொர்க்கம் நாங்கிறான் அல்லாஹ். உனக்கு கண் பார்வை இல்லாம குருடனா படைச்சிட்டேங்கிறியா, அதை சகிச்சுக்கிட்டியா, அது ஒண்ணுக்காக நீ சொர்க்கத்தில் போட்டுருவானா? நீ என்னுடைய கடமைகள்ல கொஞ்சம் குறை செஞ்சிருந்தாலும் கூட அந்த ஒண்ணுனால உன்னை என்னால சொர்க்கத்தில் போட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அல்லாஹ் சொல்வதா சொல்றாங்க, என்னோட அடியானுக்கு அவனுக்கு விருப்பமானதை அல்லது விருப்பமானவரை, விருப்பமானதுன்னா பொண்டாட்டியா இருக்கலாம், பிள்ளையா இருக்கலாம், அத்தாவா இருக்கலாம், புள்ள மகனா இருக்கலாம், விருப்பமான ஒரு ஆளை கைப்பற்றி கொண்டால்
அல்ல விருப்பமான ஒன்று என்னவா இருக்கலாம், கையா இருக்கலாம், கண்ணா இருக்கலாம், மூக்கா இருக்கலாம், அது அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். எடுத்துக்கொண்ட பிறகு அதை சபர் செய்து கொண்டானேயானால் அவனுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு பரிசு கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். நம்ம நோன்பு வைத்திருக்கிறோம், எல்லாம் கருணைக்கு சொல்ல வர்றேன். நோன்பு வைத்துக் கொண்டு பகல் நேரம் யாவும் எல்லாம் சாப்பிட்டு விட்டோம். நோன்பு ரமலான் மாசம் நோன்பு தான், ஆனால் நமக்கு நினைவே இல்லாம நேற்று உள்ள யாவத்துல முதல் நோன்புல அப்படி யாவும் மிஸ்டேக் வரும். ஒரு 2-3 நாளைக்கு பல வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லைன்னு சொன்னா நோன்புங்கிற மருந்து நம்ம சாப்பிட்டுருவோம். ஃபுல்லா இழுத்து முட்டிச்சு வயிறுலாம் நிறைஞ்சு போச்சு, தொண்டைக்குழி வரைக்கும் வந்துருச்சு. அப்பதான் யாவும் வருது, ஆஹா நோன்புல இப்ப என்ன பண்ணனே, கல்லா கருணையாளன இல்லாட்டி திண்டி இல்ல இன்னொரு நோன்பு வையுங்கன்னு அப்படித்தானே செய்யணும். அட போல நோன்பு தாண்டாடி, நீ நோன்பு தான் போ, இது திங்கிறதுனால எனக்கு என்ன போகணும், என்னத்தை தான் நான் பாக்கிறேன், நீ மறக்கத்தானே செஞ்ச, மறந்துட்டு தானே திண்ட, அதனால ஒண்ணுமே கிடையாது போ, நீ நோன்பு தான். அப்ப ஃபுல்லா வெட்டி இருக்கிறோம், அல்லாஹ் என்ன பண்றான், வெட்டலங்கிறான். இது கருணையா என்ன இது? நம்ம ஃபுல்லா சாப்பிட்டு விட்டோம், தொண்டைக்குழி வரைக்கும் ஏறி போச்சு, பசியே இல்ல, அடுத்தவன்லாம் பசிக்கிட்டு இருக்கிறான், நம்ம பசி இல்லாம இருந்துகிட்டு இருக்கிறோம், பசியை போய்கிட்டோம். அன்னைக்கு நோம்புடைய எந்த அறிகுறி நம்ம இடத்துல இருக்காது. அல்லாஹ் என்ன பண்றாங்கிறான், நீ நோம்புங்கிறான். நான் நோம்பு இல்லைன்னு எனக்கு தெரியுது, அவன் என்ன சொல்றான், இல்ல நீ நோம்பு தான். இது கருணை, இதுக்கு மிஞ்சின கருணை என்ன இருக்குது? அப்ப ஒரு மறதியாக ஒருத்தன் சாப்பிட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த நோம்பை வைக்க வேண்டியதும் இல்ல, அது யாவும் வந்து நிப்பாட்டிக்கணும். ஆஹா சாப்பிட்டு வாந்தி எடுக்க கூட சொல்லல, உள்ள திண்டுட்டு இல்ல கையை விட்டு வாந்தி எடு அப்படி கூட சொல்லல, நீ பாட்டுக்கு இரு, பேசாம இரு, இனிமே சாப்பிடாம இரு. அன்னைக்கு பூரா சாப்பிடாம இருந்து விட்டால் நீ நோன்பு வச்சதா அர்த்தம், நோம்புடைய நன்மை உனக்கு கிடைக்கும். இப்படி ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கருணையின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்யறான், சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். எந்த அளவுக்கு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நம்ம வந்து மனைவி சந்தோஷப்படுத்துறதுக்காக ஒரு கவலை உணவு வாயில ஊட்டுறீங்க, இதுக்கு எல்லாம் கூலி தரணுமா? அல்லாஹ் என்ன பண்றான் தெரியுமா, அதை தன்னோட வேணும்னு சம்பந்தப்படுத்துறான். அவனுக்கு எந்த சம்பந்தமும் இதுல இல்ல. அட நான் சொன்னதுனால செய்யற அப்படிங்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, நான் தானே இப்படி படிச்சு வச்சுக்கிறேன், கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்தணும், அப்ப எனக்காக தான் அதை செஞ்ச அப்படின்னு அல்லாஹ் வந்து வேணும்னு தேவையில்லாம சம்பந்தப்படுத்திக்கிறான். அவனுக்கு என்ன சந்தோஷம் இருக்கு, ஒண்ணுமே இல்ல. உங்களுக்கு கருணை செய்வதற்காக வேண்டி அவனா வாலண்டரியா இன்வால்வ் ஆகிக்கிட்டு, நான் தானே எனக்காக தானே செஞ்ச, போடா இதுக்கு ஒரு நன்மை இருக்கு உனக்கு, பொண்டாட்டியை திருப்திப்படுத்தினா நன்மை, பிள்ளையை திருப்திப்படுத்தினா நன்மை, இப்படி என்னென்ன காரியம் நீ செய்து அதுக்கெல்லாம் நன்மை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கருணையை வாரி வாரி வழங்குகிறான். அப்ப ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்வை நிறைய தெரிஞ்சுக்கிறேன், அல்லாஹ்வை அறிந்து கொள்ற விஷயத்துல நிறைய புரிந்து கொள்ற விஷயத்துல நிறைய தப்பு பண்றோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். நம்ம 24 மணி நேரத்தையும் வணக்கத்துக்கு நீங்கள் செலவிட்டாலும் அதுக்காக சொர்க்கம் தர முடியாது. 24 மணி நேரம் தொழுறீங்க 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 தொழுறீங்க, அதுக்கு சொர்க்கம் தரலாமான்னா அதுக்கு சொர்க்கம் தர முடியாது. அதை விட தாண்டி அவன் தந்திருக்கான், அவனை தந்தாச்சு ஆல்ரெடி, முதல்ல தந்தாச்சு, அப்புறம் சொர்க்கம் தர்றது, தந்ததுக்கு தானே தொழுகிறீங்க, அதுக்கே பத்தாத, அவன் தந்திருக்கிறதுக்கே நீங்கள் தொழுகிற தொழுகை பத்தாது. அப்ப எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அவனுடைய கருணையில் தான் நாம் சொர்க்கத்தை அடைகிறோம் என்பதை புரிந்து கொண்டீர்களேயானால் அவன் சொன்ன எல்லையோடு நிறுத்திக்கிறீங்க. நன்மைங்கிற பேர்ல நீங்களா இஷ்டத்துக்கு அடிக்க மாட்டீங்க, நீங்களா புதுசு புதுசா கண்டுபிடிக்க மாட்டீங்க, நீங்களா தாண்டி போக மாட்டீங்க. கருணையில போறோம், சொன்ன செஞ்சுட்டு போயிரும், அவன் என்ன சொன்னாலும் அதை தாண்ட வேணாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையை இந்த வாரம் நம்ம புரிந்து கொள்வோம். அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வை பற்றிய வேறு சில பண்பாடுகள், நம்மோடு அல்லாஹ் எப்படியான உறவுகளை விரும்புகிறான் என்பதை அடுத்தடுத்த வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் அறிந்து கொள்வோம்.